அருமையானவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். 5 மாதங்களை நாம் கடந்து விட்டோம். ஒரு 6வது மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த மாதம் தேவன் நம்மை தம்முடைய பாதுகாப்பினாலும், செழிப்பினாலும் நிறைக்கிற மாதமாக இருக்கப் போகிறது. இந்த மாதம் சமாதானம் நிறைந்த, பாதுகாப்பு நிறைந்த, செழிப்பான மாதமாக இருக்கப் போகிறது. சங்கீதம் 147 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவைகள் ஆக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த வசனம் பாருங்களேன், திருப்தியாக்குகிறார் அப்படின்னா ஒரு தொடர்ச்சியா இருக்கு பாருங்க. அப்ப இந்த மாதம் முழுவதுமாய் தேவன் உங்களை திருப்தி செய்ய போகிறார். எப்படி? தம்முடைய சிறப்பானவைகளை கொண்டு உங்களை திருப்தி செய்கிற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஆமென். உச்சிதமான, ஃபைனஸ்ட், பெஸ்ட். அப்ப சிறந்த ஆசீர்வாதங்கள் இருக்கிறதுலேயே பெஸ்ட் எதுவோ அதுதான் உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த மாதம் செழிப்பின் மாதம் என்று சொல்லி இருக்கிறோம். அப்போ கர்த்தர் உங்களை செழிப்பின் நாட்களுக்குள்ளாக கொண்டு வருகிறார். உலகமே பொருளாதார தடை அது இதுன்னு போய்க்கு பாருங்க, விலைவாசி உயர்ந்துட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஒன்னும் நான் திருப்தி ஆக்குவேன், ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, திருப்தி ஆக்குவேன். அப்படின்னா என்ன? அப்பா போதும்ப்பா, இனி நான் அடுத்தவனுக்கு கொடுக்க போறேன்ப்பா, அதான் திருப்தி. ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்த போகிறார். மாத்திரமல்ல, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி. அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் உங்களை சமாதானத்தினாலும் பாதுகாப்பினாலும் நிறைக்க போகிறார். ஒரு செக்யூரிட்டி பாருங்க. பார்டர்ஸ்ல பீஸ் இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தேசத்தின் பார்டர் எல்லையில சமாதானம் இருக்குன்னா யுத்தம் இல்லாது இருக்கும், சண்டை இல்லாது இருக்கும் இல்லையா? அப்ப கர்த்தர் அங்க ஒரு பாதுகாப்பு இருக்கும் தானே. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த மாதம் முழுவதும் உன்னை பாதுகாப்பேன். நான் இந்த மாதம் முழுவதும் என் சமாதானத்தினால் உன் இருதயத்தையும் உன் குடும்பத்தையும் நிறைப்பேன். என்னுடைய செழிப்பினாலே உன்னை திருப்திப்படுத்துவேன். அப்ப இந்த மாதம் தேவனுடைய சமாதானத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். தேவனுடைய பாதுகாப்பை நாம் உணரப்போகிறோம். தேவனுடைய பரிபூரண செழிப்பை அனுபவிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், பேசுவார், ஒவ்வொரு நாளும் உங்களை திருப்திப்படுத்துவார். எல்லாம் அப்படியே குறைவா இருக்கு, இஎம்ஐ கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, இந்த மாதத்தை எப்படி சந்திக்க போகிற, விலைவாசி கிடுகிடு உயருது, இதை நீங்க பார்க்காதீங்க. இந்த வசனத்தை நம்புங்க. கர்த்தர் என்னை திருப்திப்படுத்துவார்னு நம்புங்க. கர்த்தர் என்னை செழிப்பாக்குவார் நம்புங்க. கர்த்தர் என்னை சமாதானத்தால் நிறைத்து என்னை வழிநடத்துவார் நம்புங்க. கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்று நம்புங்க. இந்த மாதம் ஆச்சரியங்கள் நிறைந்த தேவனுடைய கிரியைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.